அடியேன் சொல்லு. அடியேன். புமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்தோய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுஷன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஷ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. சுவாமி மணவாள மாமணிகள் ஒரு பாசுரத்துல சொல்றார், இன்னுலகீர் சித்திரையில் ஏய்ந்த திருவாதிரை நாள் என்னையினி இந்தனுக்கு ஏத்தமென்றால் என்னவர்க்கு சாத்துகின்றேன் கேள்மின் எதிராசர் தம்பிறப்பால் நாள் திசையும் கொண்டாடும் நாள். ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாட்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகில் இயல்பாறு முய்ய எதிராசர் உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை அப்படின்னு காட்டுற. இந்த திருவாதிரை நன்னாள் தான் நாம் அனைவருக்குமே மிக உகந்த நன்னாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் காட்டி கொடுக்கின்றார்கள். அந்த திருவாதிரையினுடைய ஏற்றத்தை அப்படி சொல்றார், எந்த எதிராசர் இவ்வுலகில் எந்த மக்கா வந்துதித்த நாள் என்னும் வாசினார். இந்த திருவாதிரை தன்னின் சீர்மை தன்னை நெஞ்சே ஒருவாமல் எப்பொழுதும் இந்த திருவாதிரையுடைய பெருமையை சொல்றேன், கேட்டுக்கோ நெஞ்சே, இது ரொம்ப முக்கியமான நன்னாள் அப்படின்னு சொல்ற. அப்படி இந்த சுவாமி ராமானுஜருடைய கொண்டாட்டத்தை பலவேறு விதமாக, குறிப்பா ஸ்ரீபெரும்புதூர்ல சுவாமியினுடைய அவதார உற்சவத்தை கொண்டாடி வருகிறார்கள். இன்றைக்கு நமக்கு எல்லாம் ஒரு பாக்கியம், நம்முடைய நெல்லை சகஸ்ரநாமண்டலியில கடந்த பங்குனி உத்தர வைபவத்தை நம்ம அனுபவிச்சோம். அப்ப தாயார் பெரிய பிராட்டியாருடைய வைபவத்தை அனுபவிச்சுட்டே சுவாமி எம்பெருமானார், சுவாமின்னு சொன்னா எம்பெருமானார் தான், அந்த எம்பெருமானாருடைய வைபவத்தை அனுபவிக்கும்படியான ஒரு பேரு பெறாப்பேரு நம்முடைய மண்டலியின் மூலமாக அடியவங்களுக்கு கிடைத்தது. இந்த வைபவத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அடியார்களுக்கும் தலையில்லால் கைமாறிலோம் என்று சொல்லி, மேலும் இந்த எம்பெருமானாருடைய அனுகிரகத்தினாலே பொருந்திய தேசம் பொறையும் திரளும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்களின் ராமானுஜனை அடைபவர்க்கே அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த சுவாமி ராமானுஜருடைய அவதாரத்தினால்தான் அத்தனை பேருக்கும் வாழ்ச்சின்னு நம்முடைய பாசுரத்திலே சுவாமி திருவரங்கத்தமுதனார் காட்டி கொடுக்கிறார். அப்படி அந்த ராமானுஜருடைய வைபவம் என்ன அப்படிங்கிறத ஒரு ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகத்தினாலே எடுத்து காட்டுகின்றார்கள். உபதேச ரத்ன மாலையிலும் இந்த உபதேச ரத்ன மாலை தன்னை சிந்தை நலனில் நாளும் சிந்திப்பார் எந்தை எதிராசர் இன்னர்களுக்கு இலக்காகி சதிராக வாழ்ந்திடுவர்தாம் அப்படின்னு சொல்றார். எதிராசருடைய இன்னர்களுக்கு இலக்காகுபவர்கள் சதிராக வாழ்ந்திடுவர் அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த சுவாமி எம்பெருமானாருடைய வைபவத்தை பார்க்கும் பொழுது நாம் மட்டும் காட்டல, நம்முடைய பூர்வர்களும் இதை காட்டியிருக்காங்க. அதைத்தான் இப்ப அனுபவிக்க போறோம். முதல்ல ஒரு ஸ்லோகத்தை சொல்றேன். புண்ணியாம்போஜ விகாசாய பாபத் துவாந்த சயாயச்ச ஸ்ரீமான் ஆவிர பூத்மௌ ராமானுஜ திவாகரகா. ராமானுஜ திவாகரகா, ஸ்ரீ ராமானுஜர் என்கிற திவாகரர். திவாகரர் சூரியன் அர்த்தம். அந்த சூரியர் இந்த புவியிலே அவதரித்தார். என்னைக்கு அவதரித்தார்? இன்னைக்கு அவதரித்தார். இன்னை போல 1008 ஆண்டுகளுக்கு முன்பாக, எவ்வளவு விசேஷமான எண் பாருங்க இந்த 1008. அந்த 1008 ஆண்டுகளுக்கு முன்பாக சுவாமி ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர் என்னும் திவ்யட்சேத்திரத்திலே இந்த கலியுகத்திலே அவதரித்தார். அப்படி அனுபவிக்கும் பொழுது எப்படி இருந்தது? புண்ணியாம்போஜ விவகாசாய, தாமரை மலருவதற்காகவும். என்ன தாமரை? புண்ணியாம்போஜ தாமரை, புண்ணியமான தாமரை. எது புண்ணியம்? தர்மம் புண்ணியம், தானம் புண்ணியம். ஒவ்வொன்றும் அவரவர் சக்திக்கு ஏத்தாக்குல புண்ணியம். ஒரு அகத்துக்கீரையை ஒரு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுக்கறது புண்ணியம். அதே மாதிரி நாம் என்ன காரியங்கள் பண்ணினாலும் நிறைய புண்ணிய செயல்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுதான் ஆண்டாள் திருப்பாவில சொல்றா, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமார் எண்ணி உகந்துன்னு சொல்றா. அதே மாதிரி தர்மமா நிறைய சத்திரம் இருக்கிறது, நிறைய வசதி இருக்கிறது, தர்ம சத்திரங்கள் கட்டியிருக்கா. எத்தனை பாருங்க. அந்த தர்மங்கள் செய்வதற்காக, வளருவதற்காக, மலருவதற்காக சுவாமியினுடைய அவதாரம். பாபத்வாந்த சயாயச்ச,
அந்த பாபமாகிற இருள் அழிவதற்காகவும் ஸ்ரீமான் ஆவிர பூத்வமோ ஸ்ரீ ராமானுஜர் என்கிற சூரியனானது இந்த புவியிலே அவதரித்தார். எப்படி அவதரித்தார்? சுவாமி ராமானுஜர் தானும் கலியுகத்திலே திருவனந்தாழ்வானுடைய அம்சனாக, ஆதிசேஷனுடைய அம்சமாக சுவாமி அவதரித்தார். அவர் ஏற்கனவே யாரு? அவர்தான் பலராமானுஜர், அவர்தான் லக்ஷ்மணர், அவர்தான் ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமான். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியே எப்படி எம்பெருமானாராக அவதரித்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்திலே ரொம்ப ஆச்சரியமாக காட்டப்படுறது. இவ்வாறு சுவாமி திருவவதாரம் செய்தார். இந்த திருவவதாரம் செய்வதற்கு பிரயோஜனம் என்ன? எதற்காக சுவாமி திருவவதாரம் செய்வதற்கு பிரயோஜனம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். அது நான் சொல்லி போதுமா? என் மனசுல ஏதாவது இருக்கும், எனக்கு ராமானுஜரை பிடிச்சிருக்கலாம். ஆனா அப்படி இல்லை. வேதாந்தர்த்தங்களிலும் பிரம்மசூத்திராதிகளிலும் கீதார்த்தங்களிலும் இதுல எல்லாத்துலயுமே சுவாமியின் ராமானுஜருடைய திருவவதாரத்தை பற்றி நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் உள்ளபடி அறிந்து அனுபவித்து வெளியிட்டு இருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி இந்த சுவாமி அவதரிச்சார், அதனால என்ன பலன்கிறத வேதங்களினுடைய சாரங்கள், பிரம்மசூத்திராதிகள், கீதார்த்தங்கள் இதுல இருந்தெல்லாம் சொல்றான். இப்படி திருவவதாரம் செய்த ராமானுஜருடைய வைபவத்தை நாம் எல்லாம் கொண்டாடுகின்றோம். அதுதான் ரொம்ப ஆச்சரியமா. எல்லாருமே பிராட்டியினுடைய சம்பந்தம் பெற்றவர்கள், எல்லாருமே ராமானுஜருடைய அனுகிரகத்தினாலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னு கொண்டாடுறான். இந்த சுவாமி எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர்கள் எல்லாத்தையும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு சொல்றான். இவ எப்பொழுதுமே என்ன பண்ணுவா? இன்னைக்கு கூட நம்ம மண்டலியில ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா அப்படின்னு கிட்டத்தட்ட சேவிச்சுன்றதுதான் அன்வைச்சேன். எம்பெருமானார் திருவடிகளே சரணம், இதைத்தான் நிச்சயம் நம்ம சொல்லணும். அடியன் எப்ப பார்க்கும் பொழுதும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சொல்லாம சொல்றது இல்லை. அந்த ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அந்த பாக்கியத்தை, ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமான அர்த்தம் சொல்றா. நச்சேத் ராமானுஜேத்யாஷ சதுரா சதுரக்ஷரி காமவக்ஷாம் பிரபத்யேரன் ஜந்தவா ஹந்த மாத்ருஷா. ஒரு முக்கியமான ஸ்லோகம் இது. ராமானுஜா அப்படின்னு ஒரு 4 எழுத்து மந்திரம் இருக்கு, நாராயணா அப்படின்னு ஒரு 4 எழுத்து மந்திரம் இருக்கு, 4 அக்ஷரங்கள். இந்த ராமானுஜா என்னும் சாதுரியம் மிக்க 4 அக்ஷரங்கள் இல்லையெனில் என்னை போன்ற ஜந்துக்கள் என்ன நிலையை அடைந்திருப்பார்கள்னு கூறத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. காமவத்சாம் பிரபத்தியரந்தே ஜந்தவா ஹந்த மாத்ருஷகான்னு சொல்ற. எப்படி? இந்த ராமானுஜ சதுரா சதுரக்ஷரி அப்படின்னு சொல்லும்படியாக இந்த ராமானுஜருடைய உயர்ந்த திருநாமத்தினாலே நம் போல்வார்க்கெல்லாம் வாழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் அது எந்த திருநாமம்? இந்த சதுரா சதுராட்சரி. இந்த திருநாமத்துடைய பெருமை என்ன? முதல்ல இந்த ராமானுஜாங்கிற திருநாமத்துடைய பெருமை தெரிஞ்சுக்கணுமே. 4 அக்ஷரங்களுடன் கூடிய இந்த திருநாமத்திற்கு வல்லமை உண்டு என்றால், இப்ப இன்னொரு ஏதோ ஒரு 4 எழுத்தோட கூட ஒரு திருநாமம் இருக்கு, அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு சாத்திரம் கிடையாது. அது அச்சதுரா சதுரக்ஷரி. அப்போ சொல்லாமலே புரியுது இல்ல? இப்ப கூறத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? ராமானுஜா ஏஷா சதுரா சதுரக்ஷரி. ராமானுஜா என்னும் சாதுரியமிக்க மந்திரம் இருக்கிறதுன்னா கூறத்தாழ்வான் இன்னொரு மந்திரத்தை அது அசட்டு மந்திரம்னு சொல்லிட்டார். அப்ப இந்த மந்திரத்துக்கு உண்ட சாதுரியம் அந்த மந்திரத்துக்கு இல்லைன்னு சொல்றார். அது சொல்லாமலே சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, அப்போ அந்த திருநாமம் என்னது அப்படின்னு பார்த்தா அதுதான் நாராயணா. அப்ப நாராயணா திருநாமத்துக்கு அவ்வளவு சாதுரியம் கிடையாதுன்னு புறத்தாழ்வான் காட்டியல. அப்போ இதுல நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பலவற்றில சொல்லும் பொழுது எம்பெருமானாருடைய வைபவத்தை தான் பறக்க சொல்ற. அதுல முதல் திருஷ்டாந்தபரமாக, அதாவது திருஷ்டாந்தம்னா ஒரு உதாரணமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னா நம்மாழ்வாருடைய வைபவம். இப்ப நம்ம அடுத்து பார்க்கணும். இப்ப இந்த சித்திரையினுடைய திருவாதிரையில அனுபவிச்சாச்சு. அடுத்து சித்திரையினுடைய என்ன வருது? சித்திரை வருது. இந்த இன்னும் ஒரு வாரத்திலே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அது வரக்கூடிய 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ வரும். அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்மாழ்வாருடைய வைபவத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மதுரகவி ஆழ்வாருடைய திருவாக்கிலே கண்ணுனின் சிறுத்தாம்பு அப்படின்னு ஒரு திவ்ய பிரபந்தம், அது ஆச்சரியமான கிரந்தம். அதுல நம்மாழ்வாருக்கு பிற்பட்டோர் பல மகாச்சாரியர்கள், அவ பல பல கிரந்தங்கள். ஏன்னா பிரதமாச்சாரியார்னு சொன்னா நம்மாழ்வார் தான். அந்த நம்மாழ்வாருடைய வைபவத்தை நம்மாழ்வார் காலத்திலே எழுந்தருளி இருந்தவர் மதுரகவி ஆழ்வார். அந்த மதுரகவி ஆழ்வாருடைய அவதாரம்ங்கிறது சித்திரை. எல்லாருக்கும் கண்ணினன் சிறுத்தாம்பு நம்ம மண்டலியில தெரிஞ்சிருக்கும். அந்த கண்ணினன் சிறுத்தாம்பினுடைய பிரபாவத்துல ரொம்ப ஆச்சரியமா எழுதியிருக்காரு அந்த கதை. அதுல நம்மாழ்வாருக்கு பிற்பட்டோர் பல மகாச்சாரியர்கள் இருந்தாலும் கூட
இதுல நம்மாழ்வாருடைய வைபவத்தை பறக்க நிரூபித்து அருளி செய்றார். அப்போ நம்மாழ்வாருடைய வைபவம் நம்மாழ்வாருக்கு காலத்தால் முற்பட்டதான சில கிரந்தங்களே சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஸ்ரீராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீமத் பாகவதம், இந்த ஸ்ரீமத் பாகவதத்திலையும் மகரிஷிகளுடைய திருவாக்கினாலே சுஷிதம்னு பூர்வாச்சாரியர் அதாவது காட்டப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த சமஸ்கிருத வார்த்தை எல்லாம் இன்னைக்கு அழிஞ்சு போயிடுது. அதனாலதான் நம்ம சாதாரண தமிழ்ல பேசினாலும் கூட பெரியவர்கள் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கார்களோ அதையும் சொல்றேன். அப்படி என்ன சொல்றா, கலியும் கெடும் போலே சுச்சிதம் அப்படிங்கிறார். அழகிய மணவாள பெருமாள் நாயனார்னு ஒரு ஆச்சாரியன், அவர் தம்முடைய மனசுல உள்ள வார்த்தைகளை சொல்றார். நம்மாழ்வாருக்கு முற்பட்டவர் வேதவியாசர், ஸ்ரீ ராமானுஜருக்கு முற்பட்டவர் நம்மாழ்வார். அப்ப நம்மாழ்வாருடைய வைபவத்தை ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே சுச்சிதமா சொல்றது. அப்போ அதே மாதிரி சுவாமி ராமானுஜருடைய ஆவிர்பாவம்ங்கிறது எப்படி இருக்கும்னா, கலியும் கெடும் கண்டு கொன்மீன், கலியும் கெடும் கெடும் இந்த கலியுகத்திலே இருக்கக்கூடிய கேடு நிலைகள் எல்லாம் காணாமல் போகும். யாரு? ராமானுஜருடைய திருவதார வைபவத்தாலேன்னு நம்மாழ்வாரே தம்முடைய பாசுரத்திலே பொலிக 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 போயிட்டு வாயிலுயிர் சாபம் கலியும் கெடும் கண்டு கொன்மீன்னு சொல்றார். அப்போ இது பாகவதத்துல இப்ப இவர் அவதாரத்தை சொல்றது. கிருதாதீஷு நராராஜன் கலா விச்சந்தி கலௌ இச்சந்தி சம்பவம், அதாவது கலௌல்களு பவிஷ்யந்தி நாராயண பாராயணகா. இது ஸ்ரீமத் பாகவதத்துல உள்ள ஸ்லோகம். அதுல என்ன சொல்றாருன்னா, தாமரபர்ணி நதியற்ற கிருதன்மாலா பயன்வசி காவேரிச்ச மகாபாகா பிரதீதிச்ச மகாநதி ஏ பிபந்தி ஜலம் தாசம் மனுஜா மனுஜேஸ்வர தேஷாம் நாராயணே பக்தீர் பூயஷி நிரூபத்ரவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஞாதாக்கள் ஆவிர்பவிக்கும் ஸ்தல விசேஷங்களை தன்தனினா தாமிரபரணி நதிக்கு தான் அந்த பேரு. அந்த தாமிரபரணி நதியிலே என்ன பண்றா, விசேஷமா அந்தந்த நதிகள் வரிசையா சொல்றா. தாமிரபரணி, கிருதமாலா, பயஸ்வினி, காவேரிச்ச அந்தந்த நதிக்கரைகளிலே என்ன பண்றான்னா, இந்த ஜலத்தை பானம் பண்ணக்கூடியதான இந்த தீர்த்தத்தை உண்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படி என்றால், பகவத் பக்தி அதிசயிக்கும்படியையும் இவர்களுக்கெல்லாம் தாமிரபரணி நதியற்ற அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த கலியுகத்திலே இந்த கலியுகமும் கெடும்படியாக மயர்வர மதிநலம் அருளப்பட்டவராகியாலே இந்த கலியுகத்தை இது பண்ணுபவராக அவர் அவதரிக்கிறார். அதே மாதிரி காவேரி கரையில தான் திருமங்கை ஆழ்வாருடைய அவதாரம். அதே மாதிரி உடையவர் போல கலியுக சுபாவம், இந்த கலியில இருக்கக்கூடிய துன்பமெல்லாம் போகும்படியாக என்ன சொல்றார், இவர்களுடைய அவதாரம் இருக்கக்கூடியது என்று திரிகால ஞானரான சுகப்பிரம்மம், அந்த சுகப்பிரம்மம் காட்டி கொடுக்கிறது. இதைத்தான் மணவாள மாமனிகள் அருளி செய்றார். வேதவியாசர் ஸ்ரீமத் பாகவதத்திலே நம்மாழ்வார் திருவதாரத்தை வர்ணிக்கிறார். இந்த பாயிண்ட் புரியுறதா? ஸ்ரீமத் பாகவத்துல ஒரு ஸ்லோகம், அது என்னது, தாமிரபரணி நதியற்ற, இந்த தாமிரபரணி நதியினுடைய கரையில நம்மாழ்வார் அவதரிக்கிறார். ஆகையாலே ஆழ்வார்களுக்குள்ளே நம்மாழ்வார் தலைவர், பிரதானர், அவயவி, இவரை முதல்ல சொல்லி ஆயிடுது. ஸ்ரீ ராமாயணத்திலையும் கூட நம்மாழ்வாருடைய வைபவம் தெரிகிறது அப்படின்னு பெரியவர் சொல்வார். அதே மாதிரி எம்பெருமானாருடைய சமகாலத்திலேயே அன்னாருக்கு அந்தராங்கராக இருந்த சுவாமிகள்னு சொன்னா கூரத்தாழ்வான் இருந்தார். ஏன்னா கூரத்தாழ்வான் சம்பந்தம் மொழியை கடக்கும் பெரும்புகளான் பஞ்சமுக்குறும்பான் புலியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடியபின் 7வது பாட்டுல சொல்லிட்டார். பலியை கடத்தும் ராமானுஜன், அப்படி புறத்தாழ்வானுடைய சம்பந்தத்தாலே நமக்கு வாழ்ச்சி அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி படுக நம்பி, திருவரங்கத்து முதலான சுவாமிகள் எல்லாம் இந்த ராமானுஜருடைய வைபவத்தை எப்படி நம்மாழ்வார் இருக்கும் பொழுதே அவருடைய வைபவத்தை மதுரகவி ஆழ்வார் எழுதினாரோ, அதை போல சுவாமியினுடைய வைபவத்தை சமஸ்கிருத ஸ்லோகத்திலையும் சொல்லியிருக்கா. தமிழ் பாசுரம் இன்னைக்கு அற்புதமா சேவிச்சலே, ஆர்த்தி பிரபந்தம் சேவிச்சல். அதே மாதிரி அவர் இருக்கும் பொழுது வடுக நம்பி, திருவரங்கத்தமுதனார் ராமானுஜ நூற்றந்தாதிய 3 முறை எழுதியிருக்கார். அப்படி எல்லாம் பண்ணியிருக்கார். நம் சுவாமி எம்பெருமானாரை பற்றிய ஒரு அதியாச்சரியமான திவ்ய பிரபந்தம் சொன்னா அது ராமானுஜ நூற்றந்தாதி பிரபன்ன காயத்ரி. இதை அருளி செய்தவர் சுவாமி திருவரங்கத்தமுதனாருங்கிற பெரியவர். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ராமானுஜ நூற்றந்தாதியை பற்றிய ஒரு சரித்திரம் சொல்றார். அது ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது. என்ன சொல்றார், எம்பெருமானார் வைபவகரமாக ராமானுஜ நூற்றந்தாதின்னு முதல்ல அருளி செய்தார். அவரை பத்தின பெருமையை மட்டுமே சொல்லிட்டு இருந்தார். ராமானுஜருக்கு இன்ன பெருமை, இன்ன பெருமை, இன்ன பெருமை. ராமானுஜருக்கு திருமேனியில உண்டான சௌந்தரியத்தை சொன்னார், சௌகாரியத்தை சொன்னார், லாவண்யத்தை சொன்னார். அப்படியே வர்ணித்து ஒரு பிரபந்தத்தை பாடி ரொம்ப ஆச்சரியமா கொடுத்தார். சுவாமிக்கு அதுல ரச அனுபவமா இல்ல, சுவாமிக்கு அதுல பிடித்தம் இல்ல.
சரி, அப்ப அடுத்தபடியா ஒரு பிரபந்தத்தை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய ஞான பக்தி வைராக்கியத்தை எல்லாம் எடுத்து சொன்னார். அதுலயும் சுவாமி ராமானுஜருக்கு என்ன இப்படி போய் ஒரு பிரபந்தம் எழுதிட்டு வந்திருக்க, வேண்டாம் என்ன பத்தியே சொல்லிட்டு இருக்க அப்படின்னார். மூணாவது இத பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா ஒரு பிரபந்தத்தை பண்றார். அது எப்படி இருந்ததா, அத நாம் சேவிச்சு அனுபவிக்கக்கூடியதான ஒரு பிரபந்தம். நித்தியபடியே ராமானுஜன் தான் சொல்லணும். அதுல ராமானுஜா 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 108 வரை வருது. இதுல என்ன பண்றாரு, சுவாமி எம்பெருமானாருக்கும் மத்துள்ள ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் உண்டான திருமுடி சம்பந்தம், இந்த ஆச்சாரியருடைய திருவடி சம்பந்தம், இந்த ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தம், இது எல்லாத்தையும் எடுத்து சொல்ற. அத ரொம்ப ஆச்சரியமா தேனும் பாலும் கண்ணலும் அமுதும் என அப்படியே அருளி செய்தாராம் திருவரங்க தமுதனார். ஆகையினாலே எம்பெருமானாருக்கு பரம சுந்தரமூர்த்தியா இருக்கிறார். எப்படி பரம ஞான பக்தி வைராக்கிய நிதியில இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி காட்டார். நிறைய அநேக விஷயங்களை காட்டார் இந்த பிரபந்தத்திலே. அதுல என்ன பண்ற, சுவாமி திருவுள்ளத்துக்கு இத்தனை விஷயங்கள்லயும் எது உகப்பா எடுத்துன்னா, இவர் ஆழ்வாராச்சாரி அதை தான் முதல்ல சொன்னார். எம்பெருமானார் பரம சுத்திரமூர்த்தியா இருக்காரு சொன்னார். ரெண்டாவது சொன்னார் பரம ஞானபக்தி வைராக்கியத்தோட நிதியா இருக்கிறான்னு சொன்னார். இதுல எல்லாம் பிடித்தமில்லாதது சுவாமிக்கு எதுல இருந்துதான், ஆழ்வாராச்சாரியருடைய திருவடி சம்பந்தத்தை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதுதான் இந்த ராமானுஜ பாக்குறோம். வருத்தம் புறவிருள் மாத்த எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் அப்படின்னு 8வது பாசுரம் தொடக்கமாக, முதல் பாசுரமே மாறன் அடிபணிந்துவன் சொல்லிட்டார். 2வது பாசுரத்துல குறையன் பிரான் அடிக்குன்னு சொல்லிட்டார். 8வது பாசுரத்துல பொய்கை ஆழ்வார் முதலாக ஆழ்வார் ஆச்சாரியர்கள் வரைக்கும் அத்தனை பேருடைய திருவடித்தாவரையும் பற்றியிருப்பவர் அவருடைய சம்பந்தத்தால இவருக்கு உண்டான பெருமையை திருவரங்கத்தமத்தினால் காட்டார். மேல நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் இவருடைய சம்பந்தத்தை ராமானுஜன் நூற்றாண்டாடிய முதல் பாசுரத்தை சொல்றார். குமன்னுமா அது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் மாறன் அடிபணிந்துய்ந்தவன் குறையல் பிரான் அடிக்கீழ் வில்லாத அன்பன் குறையல் பிரான் அடின்னா யாரு, நம்முடைய திருமங்கை ஆழ்வார். அப்படி நம்மாழ்வாருடைய சம்பந்தத்தையும் திருமங்கை ஆழ்வாருடைய சம்பந்தத்தையும் இவ்வாழ்வார்களை பற்றியும் ரொம்ப விசேஷமாக சுவாமி எடுத்து காட்டுறார். இதுதான் ரொம்ப முக்கியமா. இதுலதான் என்ன நம்முடைய அவருடைய அபிப்பிராயம் என்னங்கிறத பார்க்கணும். இதுல இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஒரு சூட்சமான மர்மம் இருக்கிறது. என்ன இருக்கிறது, இந்த 2 ஆழ்வாருடைய முக்கியத்துவத்தையும் இங்க காட்டிட்டார் திருவரங்க தமுதனார். இந்த பாசுரத்திலே சொல்லும் பொழுது அவருடைய அபிப்பிராயத்தை சொல்லல, சுவாமி ராமானுஜருடைய அபிப்பிராயத்தை சொல்றார். இந்த 2 ஆழ்வாருடைய முக்கியம் தோற்றும்படியாக சொல்றார். இவர்களுடைய திருவடி சம்பந்தத்தையே சுவாமி ராமானுஜர் தமக்கு நிரூபமாக கொண்டவர் அப்படிங்கிறது இதுக்கு என்னது அவருடையதான. இதுல பார்த்தேன்னா ஒரு வாண்டிகளும் சோலை மதுரலங்கர் பண்புகள் மேல் ஆண்ண தமிழ்மறைகள் 1000 ஈன்ன முதத்தாய் சடகோவன். ஈன்னா இந்த பிரபந்தத்தை எல்லாம் பெற்றுக் கொடுத்தவர் நம்மாழ்வார் என்று சொன்னால், வளர்த்த இதைத்தாய் ராமானுஷன், இதை வளர்த்து கொடுத்தவர். இப்போ தேவகி பிராட்டிக்கு ஏற்றமா யசோதை பிராட்டிக்கு ஏற்றமா அப்படிங்கறத தனி பட்டிமன்றமா நம்ம எங்க வைக்கணும், கிருஷ்ண ஜெயந்திக்கு வைக்கணும். யசோதைக்கு தான் எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளேன்னு தான் சொல்லுவா. அப்படி அந்த யசோதைக்குத்தான் பாக்கியம். அதே மாதிரி பெற்று கொடுத்தது நம்மாழ்வார். ஆனாலும் அதை வளர்த்து கொடுத்தவர் என்று சொன்னால் அது சுவாமி ராமானுஜரையே சேரும். அப்படி இந்த திருவடி சம்பந்தத்தையே எம்பெருமானார் தமக்கு நிரூபமாக கொண்டவர். இந்த மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் இவா 2 பேரும் உபலட்சணம். ஏன்னா இவாளை சொன்னாலே போதும், அதான் பரங்குஷ பரகால எதிவராதிகள் அப்படின்னு தான் இதுல சொல்லுவா. நம்முடைய கோத்திரம் என்னன்னா பராங்குஷ கோத்திரம், பரகால சூத்திரம், எதிவராதிகள், அதாவது ராமானுஜரை அடிபணிந்தோர் அப்படின்னு தான் சொல்லுவா. அப்போ பொதுவா நம்ம என்னெல்லாம் சொல்லிக்கலாம், நான் பிராமணன், நான் சூத்திரன், நான் என்ன பண்றது வைசியர், என்னெல்லாமோ சொல்லலாம். நம்முடைய வர்ணத்தை சொல்லலாம், நம்ம இன்னார சொல்லலாம், நம்முடைய என்ன பெருமையினாலும் சொல்லலாம். ஆனா இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அடியேன் ராமானுஜதாசன், அடியேன் ஸ்ரீ வைஷ்ணவ தாசன், பொதுவா சொன்னா அடியன் ராமான்தாசன், என்ன எடுத்தாலும் அடியன் ராமான்தாசன் இந்த வார்த்தை தான் வரும். அப்போ வைதிக கர்மங்கள்னு சொல்லும் பொழுது நமக்கு இன்ன கோத்திரம், இன்ன ரிஷியினுடைய பரம்பரை, இவாளுடைய சம்பந்தத்துல எனக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு உஜ்ஜீவனம்னு சொன்னா நமக்கு எந்த அகங்காரம் கிடையாது. நான் பிராமணனா இருக்கக்கூடிய அகங்காரம் கிடையாது, நான் சத்திரியனா இருக்கங்கிற அகங்காரம் கிடையாது, நான் இன்ன குலத்துல இருக்கங்கிற அகங்காரம் கிடையாது, இன்னவா இருக்கங்கிறது இதெல்லாம் இந்த சரீரத்தோட போயிரும். ஆனா இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு ஒண்ணு இருக்கு என்று சொன்னால் அது அடியான். அடியான் அடியான் அடியான்னு சொல்லக்கூடியதுதான் இந்த ஆத்மாவுக்கு அழியாத பேருங்கிறத சுவாமி காட்டுறார். அப்படி இந்த ஆத்மாவுக்கு ஒரு சொரூபம்னு இருந்தா
அது அடியான். யாருக்கு அடியான்? எம்பெருமானுக்கு அடியான். எம்பெருமானுடைய அடியார்களுக்கு அடியான். அப்படி ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். அதுல ஒரு முக்கியமான விஷயம், ஒரு கிராமத்தை பற்றியோ அல்லது ஒரு குலத்தை பற்றியோ நான் இந்த கிராமத்தை சேர்ந்தவன், நான் இந்த குலத்தை சேர்ந்தவன் எல்லாம் நாம் சொல்லிக் கொள்ளக்கூடாது. என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஜீவாத்மா என்கிறவன் ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கிறபடியால் அதற்கு அனுகுணமாக தன்னை பகவானுடைய சம்பந்தத்தை இட்டு சொல்லிக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த திருநாம முத்தத்திலையும் காட்டுறோம். அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பந்தம் சொல்லிக் கொள்ள வேண்டும். இன்னாருக்கு அடியான், அடியோன் மன்னார் கோயில் பெரிய நம்பி சுவாமியுடைய திருவடி சம்பந்தி, இதை சொல்லணும். அல்லது இந்த பாகவதர் எங்க தாத்தா, இந்த 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 சம்பந்தம் எனக்கு, இந்த ஊர்ல இந்த பெருமா கோயில் பக்கத்துல எனக்கு இந்த வீடு இருக்கிறது, இந்த இந்த கோயில்கள்ல இந்த இந்த சன்னதிகள்ல எங்களுக்கு ராமானுஜ கூடத்துல இத்தனை கைங்கரியங்கள் இருக்கிறது, நாங்க என்ன பண்றோம், இந்த ஆச்சாரியனுடைய சம்பந்தம், இப்படியாக சொல்லிக் கொள்ள வேணும். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சூர்ணகை. விப்ரர்க்கு கோத்திர சரண சூத்ர கூடஸ்த பராசர பாரசாரிய போதயானிகள், இதெல்லாம் விப்ரருக்குன்னா பிராமணர்களுக்கு. பிரபன்னஜன கூடஸ்தர் பராங்குஷ பரகால எதிவராதிகள். அப்ப அடியார் தொண்டர் என்பதே பிரபன்ன ஜனங்கள், அதாவது சரணாகதி செய்பவர்கள் என்று ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார் தொடக்கமாக ஆழ்வார்களும் எம்பெருமானார் ஆச்சாரியர்களும் தான் பிரபஞ்சன ஜன கூடஸ்தர்கள். கூடஸ்தர்னா மூலபூதர், இவர் தான் காரணம். அப்போ உபதேசம், இந்த உபதேச அனுஷ்டானங்களாலே பிரபத்தி மார்க்கத்தை, சரணாகதி மார்க்கத்தை தலைப்பெருத்தி வளர்த்தவைகளாலே பிரபன்ன ஜன கூடஸ்தர். பிரபன்னன் சொன்னா சரணாகதன். அந்த சரணாகதன் எப்படி அப்படிங்கிறத இது ரொம்ப ஆச்சரியமா இந்த அர்த்தாரங்களை எல்லாத்தையும் நமக்கு காட்டி கொடுக்கிறார். இது இந்த எம்பெருமானாருடைய பிரபந்தத்துக்கும் அவருடைய திவ்ய வைபவத்துக்கும் ஏற்றம். இப்போ இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னா, சுவாமி ராமானுஜருடைய வைபவங்களை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் இத்தனை ஆழ்வார்களுடைய சம்பந்தத்தையும் காட்டி எம்பெருமானாருடைய வைபவத்தை இந்த ராமானுஜ நூற்றாண்டில காக்கும் பொழுது, அந்த ஆழ்வாருடைய அருளிச்செயல் இல்லாமல் நம்முடைய இந்த முக்கியமான 108 திவ்ய தேசங்களும் இல்லை, இந்த எம்பெருமான்களுடைய குணங்களையும் நம்மால அனுபவிக்க முடியாது. குணங்கள்னா என்ன? இந்த போறோம், இந்த பக்கத்திலே இருக்கக்கூடியது திருக்குறங்குடி திவ்ய தேசம். ஆச்சரியமா ஆழ்வார் பாடுறார், எங்கனேயோ அன்னை நீர்கால் என்னை முனிவது நீர் அங்கல் கோல திருக்குறங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் செண்புகளோடும் செல்கின்றது என்னெஞ்சமேன்னு சொன்னா, அப்ப அதுல எம்பெருமான் ஆச்சரியமான லாவண்யம்ங்கிற குணத்தை காட்டான். அந்த எம்பெருமானுடைய வடிவழக காட்டான். அந்த வடிவழகு எப்படி இருக்கிறது என்பதை காட்டுறான்னா இந்த அருளிச்செயல் மூலமாக, இந்த ஆழ்வாருடைய பாசுரம் மூலமாகத்தான் நமக்கு தெரியும். அதைத்தான் இங்க காட்டார். அருளிச்செயல்களை கொண்டோ வேதாந்தரார்த்தங்களை கொண்டோ சம்பிரதாய சாரங்களையும் நிரூபிப்பவர்கள் ஸ்ரீமன் நாதமுனிகள் தொடக்கமாக நம் பூர்வாச்சாரியர்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் ஒவ்வொருவருடைய வைபவத்தை பறக்க சொல்லி அவர்களுடைய திருமடி தாமரைகளை பற்றியவர் சுவாமி எம்பெருமானார் என்று திருவரங்கத்தமுதனார் இந்த நூற்றந்தாதியிலே சொல்ல சொல்ல சுவாமி எம்பெருமானாருக்கு உண்டான அந்த வைபவம், ஆழ்வார் திருவடி தாமரை சம்பந்தத்தை இவர் சொல்ல சொல்ல அதை நம் சுவாமி செவிமடுத்து கேட்டு பூரித்து இந்த பிரபந்தத்துக்கு உண்டான விசேஷத்தை உணர்ந்து என்ன பண்றார், எம்பெருமானாருக்கு பிற்பட்ட காலத்தில் எழுந்தருளிருந்தவர்களும் இதை கொண்டாடி அதர் 4000 திவ்ய பிரபந்தத்தோடு சேர்த்துட்டார். 4000 திவ்ய பிரபந்தங்கிறது ஆழ்வார்கள் காலத்துக்கும் எம்பெருமானார் காலத்துக்கும் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு மேல. ஆனாலும் கூட இதை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் இந்த பிரபந்தத்திலே உண்டான ஏற்றம் அது ஒருவருடைய தனிப்பட்ட குணாதிசயத்தாலோ அவருடைய பக்தி ஞான வைராக்கியத்தையோ காட்டல, அவருடைய முன்னோர்களுடைய சம்பந்தத்தை காட்டி அதற்கு மேல இந்த வைபவத்தை காட்டுது. இதைத்தான் சுவாமி வேதாந்த தேசிகன் எதிராஜ சப்ததி அப்படின்னு ஒரு கிரந்தத்துல பறக்க நிரூபணம் பண்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? ரொம்ப ஆச்சரியம். பகவத்கீதையில பகவான் 18 அத்தியாயத்தை பூர்வபட்சமா வச்சிருந்தான். கர்மஞான பக்திகளை எல்லாத்தையும் சொன்னான். ஆனா 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகத்துல சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம்யேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாஷீரா அப்படிங்கிறதுல சரமோபாயத்தை காட்டுறா. அதை போல இந்த இடத்துல எம்பெருமானாருடைய திருநாமம் தான் அச்சுதனுடைய தத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய அத்தனை பூர்த்தியும் இருக்கிறது அப்படிங்கிறது எதிராஜ சப்தத்திலே சொல்றார். அதே மாதிரி சுவாமி மாமுனிகளும் எதிராஜ விம்சத்திலே ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்யசேவா பிரேமா விலாசய பராங்குச பாதபக்தம் காமாதி தோஷகரம் ஆத்ம பதாஸ்திரிதானா
ராமானுஜம் எதிபதிம் பிரணமாமி மூர்த்தான் சொல்லி அந்த ராமானுஜருடைய திருவடிகளே நமக்கு உத்தாரகம் என்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒருவாறாக காட்டப் போகிறோம். இப்ப இதுவரைக்கும் கொஞ்சம் டஃப்பான விஷயங்களை சொன்னோம். இப்ப இனி கொஞ்சம் எளிமையாவே சொல்றோம். இந்த ராமானுஜருடைய திருநாமங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, அத நம்ம நித்தியபடி அனுபவிக்கிறோம், பல்வேறு விதமாக அனுபவிக்கிறோம். அந்த விஷயங்களை எல்லாம் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களை. ராமானுஜருடைய வைபவத்தை நெஞ்சானது எப்பொழுதும் சொல்ல வேணும், எப்பொழுதும் ராமானுஜரை பத்தி நம்முடைய செவி மடுக்க வேணும். இதை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டுறா. அதை நாம் எல்லோரும் ஒவ்வொரு திருநாமங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என்னது அது திருநாமங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ராமானுஜருடைய திருநாமங்கள் பலவற்றையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பேன். என்ன பண்ணலாம், எம்பெருமானார் அப்படின்னு ஒருத்தர் சொல்வார், ஒருத்தர் உடையவர் ஒருத்தர் சொல்வார், ஒருத்தர் எதிராசர் அப்படின்னு சொல்வார். என்னன்னாலும் சொல்லுவோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். ஆனா இத்தனைக்கும் முத்தாய்ப்பா பல திருநாமங்கள் இருந்தாலும் அந்த திருநாமத்துடைய அர்த்தம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அதற்கு அளவே இல்லை, அதனுடைய பெருமைக்கு அளவே இல்லை. அப்படி எம்பெருமானாருடைய திருநாமத்துடைய வைபவத்தை நாம் புரிந்து கொண்டு அதை எல்லாம் நம் வாயாலே சொல்ல வேணும் அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கிறது. அதிலே முதல் திருநாமமாக சுவாமி இளையாழ்வார் அப்படிங்கிற திருநாமம். இளையாழ்வார்ங்கிற திருநாமம் சுவாமிக்கு எப்படி ஏற்பட்டது? பெருமானுடைய முதல் தொண்டன்கிறது ஆதிசேஷன். இவர் என்ன பண்ணினார்? சித்திரை மாதம் சுக்லபக்ஷ பஞ்சமி திதியிலே வியாழக்கிழமையும் கூடிய திருவாதிரை நட்சத்திரத்திலே ஸ்ரீபெரும்புதூர் என்கிற திவ்ய தேசத்திலே பிங்கள ஆண்டு ஆதிசேஷனுடைய அவதாரமாக சுவாமி ராமானுஜர் அவதரித்தார். ஆளவந்தாருடைய சிஷ்யரான இவர் திருமலை நம்பிகளுக்கு உடல் பிறந்தவரான பூமி பிராட்டியார் இவருடைய தாயார். அவ என்ன பண்ணானா ஆசூரி கேசவ பெருமாள் கேசவ சோமயாஜி அப்படிங்கிற ஒரு தீட்சிதர் இவருடைய தந்தையார். இவர் லக்ஷ்மணரை போன்ற சர்வ லட்சணங்களும் பொருந்தியவராக இருந்ததாலே இவருக்கு என்னன்னா, இவர் மாமா பெரிய திருமலை நம்பிகள் பார்த்த உடனே, இப்ப பெரிய திருமலை நம்பிகள் யாரு? இவருக்கு ஒரு தாய் மாமா. அவர் என்ன பண்ணிட்டார்? இவருக்கு இளையாழ்வார். யாருக்கு? ஏன்னா இவருக்கு லக்ஷ்மணருடைய அந்த இளைய பெருமானுடைய அம்சம் எல்லாம் இருந்ததுனாலே இவருக்கு இளையாழ்வார் அப்படின்னு திருநாமம் விட்டு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு லக்ஷ்மணனுக்கு இளைய பெருமாள் என்று பெயர். அதை போல திருமாலுக்கு தொண்டு புரிய ஆதிசேஷன் கிருதயுகத்திலே அனந்தனாகவும், திரேதாயுகத்திலே லக்ஷ்மணனாகவும், துவாபர யுகத்திலே பலராமனாகவும், இந்த கலியுகத்திலே இளையாழ்வாராகவும். இப்ப ராமானுஜருங்கிற பெயர் வரல, ஸ்ரீ ராமானுஜருங்கிற பெயர் பின்னாடிதான் வருது. ஸ்ரீ ராமானுஜராகவும் அவதரித்தார். இவருக்கு பிறந்தவுடனே இட்ட பெயர் இளையாழ்வார். அப்புறமா பூதபுரீஷர் அப்படின்னு ஒரு சுவாமி எம்பெருமானாருக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல திருநாமம். அதாவது சிவனாலே சாபமிடப்பட்டு கைலாயத்திலே இருந்து விளக்கப்பட்ட பூதகணங்கள் பிரம்மாவினுடைய அறிவுரைப்படியாக என்ன பண்ணிடுது? ஆருணா ஆரண்யம், ஆரண்யம்னா காடு, இந்த பூதபுரின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்துட்டான். இந்த இடத்துல பெருமாளை குறித்து தவம் புரிந்து இங்க இருக்கக்கூடிய அனந்த சரஸ்ங்கிற குளத்தை நீராடி தங்களுடைய சாபத்தை போகின்றார். இதே இடத்துல பூதகணங்கள் ஊரை நிர்மாணிக்கிறது. அந்த பூதகணங்கள் ஊரை நிர்மாணிக்கும் பொழுது பெருமாள் அங்கேயே ஆதிகேசவனாக சேவை சாதிக்கிறான். இந்த பூதகணங்களுக்கு காட்சி கொடுத்தானே, அவளுடைய சாபத்தை போக்கிறானே, அப்பேற்பட்ட எம்பெருமான் ஆதிகேசவனாக சேவை சாதிக்க இந்த ஊரும் பூதபுரி ஸ்ரீபெரும்புதூர் இன்னைக்கு அப்படித்தானே அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த பூதபுரின்னு தான் இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு அனுபவிக்கிறோம். அனைத்துலகம் வாழ பிறந்த உலகுக்கே ஆச்சாரியரான ராமானுஜரை ஈந்தளித்தது இந்த பூதபுரி என்னும் ஸ்ரீபெரும்புதூர். இந்த பூதபுரியிலே இந்த தலத்திலே பெருமானே ஆதிகேசுவ பெருமாளே ராமானுஜருக்கு பூதபுரீஷர் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார். அத்தனை பெருமாள்ங்கிறத இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன பெருமாள்? இப்ப ஆதிகேசவ பெருமாள் பூதபுரீஷர் அப்படின்னு ராமானுஜருக்கு நிறைய திருநாமம் இருக்கு. எம்பெருமானாருக்கு விசேஷ திருநாமங்கள் நிறைய இருக்கு. யதீந்திரர், யதுகுலியதுரியர், யதிபதி, யதி சௌபர்மர், யதி சக்கரவர்த்தி, யதிநாதர், யோகீந்திரர், கிருபா மாத்திர பிரசன்னாபாச்சாரியர் எல்லாம் இருக்கு. ஆனா இது ரொம்ப முக்கியமான திருநாமம். ஸ்ரீமன் மகா பூதபுரே ஸ்ரீமத் கேசவ யக்ஞனஹா காந்திமத்யாம் பிரசூதாய எதிராஜ மங்கலம்ங்கிறதா இவருடைய மங்கள ஸ்லோகம். அதுல பூதபுரின்னா இந்த ஸ்ரீபெரும்புதூருக்கு உண்டான திருநாமத்திற்கு பூதபுரி அப்படிங்கிறது திருநாமம். அதற்கப்புறம் ரொம்ப பிடித்தமான பேரு கோதாக்ரஜர்.
இன்னும் தமிழ்ல கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். சமஸ்கிருதத்துல புரோதாக்கிரஜர்னு சொன்னாலும் தமிழ்ல கோயிலன்னான்னு ஆண்டாள் கூப்பிட்டா. ஆண்டாள் நாச்சியார் நாச்சியார் திருமொழியில ஒரு பாசுரம் பாடுறா. நாறு நரும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கை நான் 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார வரிசையிலும் அமுது செய்விக்க ஆசைப்பட்டாள் ஆண்டாள் நாச்சியார். ஆனா அதை செய்யறதுக்கு அவளால முடியல. ஏன்னா அவர் பெண் பிள்ளை, இங்க ஏதோ அப்பா பக்கமே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தா. ஆனால் காலத்தில் அவளால செய்ய முடியாத புரிஞ்சிட்டு ஆண்டாளுடைய ஆசையை நிறைவேற்ற திருவுள்ளங்கொண்ட சுவாமி ராமானுஜர் திருமாலிருஞ்சோலை அழகனம்பெருமான் இப்ப உற்சவம் தொடங்கியாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படியே எங்க பார்த்தாலும் அழகர் பின்னாடிதான் போவா. அப்படி 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார வடிசிலும் சமர்ப்பித்து ஆண்டாளை சேவிக்க போறார். இப்ப சமர்ப்பிச்சாச்சு. இன்னைக்கும் போனேன்னா இந்த கூடாரை வெள்ளி அன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த அழகர் கோயில்ல அன்னைக்கு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 40 படி பால் 60 லிட்டரு அந்த வட்டம் கிட்டத்தட்ட 9 மணி நேரத்துக்கு மேல அதை கிண்டுவா. அப்ப எவ்வளவு மெனக்கிட்டு அந்த பதார்த்தத்தை பாருங்க. ஒரு முந்திரிக்கு 2 அண்டி பருப்பு, 2 முந்திரிக்கு 4 பாதாம், இந்த மாதிரி நிறைய கேட்டிருப்போம். அக்காரவடி சில சொன்னாலே அவ்வளவு ஆனந்தம். அப்படி அந்த ராமானுஜர் தானும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தருளின ராமானுஜரை வரவேற்பதற்காக ஆண்டாள் நாச்சியார் ராமானுஜரை கண்டு மிக உகந்து நம் கோயிலண்ணா அப்படின்னு கூப்பிடுறார். கோயிலண்ணான்னு கூப்பிட்ட உடனே தங்கையின் விருப்பத்தை நிறைவேற்றியவர் அண்ணன் தானே. அதனாலதான் ஆண்டாள் நாச்சியாரியுடைய வாலி திருவாரிப்புறத்தை சகத்துரித்தாள் வாலியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாலியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாலியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாலியேன்னு சொல்லுவார். ஸ்ரீபெரும்பூதூருடைய ராமானுஜருக்கு தங்கையானவள் வாலியே. அப்ப தங்கையின் விருப்பத்தை நிறைவேற்றியிருப்பது அண்ணனுடைய கடமை. இது உலகத்துல வழக்கம். இதை போல ஆண்டாளின் குறையை தீர்த்து வைத்தவர் சுவாமி ராமானுஜர். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. இது திருவரங்கத்துல வாழ்ந்து வந்தபடியாலே இவருக்கு கோயிலன்னர்னா கோயில்னு சொன்னாலே ஸ்ரீரங்கம். அப்ப அந்த கோயிலை நிர்மாணம் பண்ணி 10 கொத்து நிர்வாகத்தை பண்ணினதுனாலே இவருக்கு கோயிலன்னர். இதையே சமஸ்கிருதத்துல கோதாக்கிரஜர் அப்படின்னு சொல்லக்கூடியதான வழக்கம். இது ரொம்ப ஆச்சரியமான திருநாமம். இப்போ முதல் திருநாமம் இளையாழ்வார் பார்த்தோம், 2வது திருநாமம் பூதபுரீஷர் பார்த்தோம், 3வது திருநாமம் கோயிலன்னர் பார்த்தோம். மேலே ஒரு அற்புதமான திருநாமம் பாஷ்யக்காரர். இது ஒரு ஆச்சரியமான திருநாமம். இவர் பண்டிதர். இந்த வேதாந்த கொள்கையே விசிஷ்டாத்வைதமே அப்படிங்கிறத நிலைநிறுத்தணும்னு ஆளவந்தாருடைய விருப்பம். அத நிறைவேற்றணும்னு சொன்னா அந்த வேதவியாசனுடைய பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதணும். அப்படின்னா பர்பட்ன்னு சொல்லுவா இல்லையோ ஆங்கிலத்துல. இப்போ ஒரு ஸ்லோகம் இருக்குன்னா சமஸ்கிருதத்துல அதுக்கு டிரான்ஸ்லேஷன் ஒரு வார்த்தை சொல்லுவா, மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அதுக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பர்பட் எழுதி வைக்கணும் டீட்டெயில்டா. இப்ப சும்பா அதஜோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாச்சுன்னா அது நமக்கு புரிய போறது இல்லை. அதுல என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு. இப்போ பகவத்கீதைக்கு அந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கோமோன்னு. அதே போல இவர் என்ன பண்றாருன்னா இந்த பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்றார், நேரா காஷ்மீரத்துக்கு புறப்படுறார். இந்த காஷ்மீரம் எப்படி ராமானுஜருடைய பூமியாக இருந்திருக்கிறதுன்னு பாருங்க. அவர் திக்விஜயமா சென்ற போது அங்க சாரதா பீடம் ரொம்ப ஆச்சரியமா, அங்க சரஸ்வதி தேவியே ராமானுஜருக்கு இந்த பாஷ்யத்தை தன் தலையால தாங்கி இதுவே சுத்தமான பாஷ்யம் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்றா. அதுதான் ரொம்ப முக்கியம். நீர் எழுதியிருக்க பர்பட் இருக்கு, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உரைக்கு இவர் என்ன பண்றார், ஸ்ரீ பாஷ்யக்காரர் நீர் இந்த எழுதியிருக்காரு இல்லையா இந்த பிரம்மசூத்திரத்துக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா அவருக்கு திருவாராதனம் பண்றதுக்காக ஹயக்ரீவ பெருமாளையும் கொடுக்கிறார். யாரு, சரஸ்வதி தேவி, சாரதா தேவி. அந்த சாரதா தேவி காஷ்மீரினுடைய சாரதா தேவி இருக்கா இல்லையா, அங்க வச்சு அந்த சாரதா பீடத்துல வச்சு இந்த பெருமை வருது. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்திலையும் திருநாராயணத்திலையும் ராமானுஜர் நிறைய காலம் இருந்து ஸ்ரீபாஷ்யம் எழுதியிருக்கார். இங்க பாஷ்யகார வீதின்னே ஒரு வீதி உண்டு. அப்படி 12 ஆண்டுகள் திருநாராயணபுரத்துல வசித்த ராமானுஜர் மீண்டும் ஸ்ரீரங்கத்துல புறப்படும் போது இந்த ராமானுஜருடைய திருமேனிய பிரிய முடியாத அடியார்கள் எல்லாம் இந்த திருமேனிய ஒரு ஏல பண்ணி கொண்டு இது அடிஷ்னலா ஒரு விஷயம் சொல்றேன். தமருகந்த திருநேணி அப்படின்னு ஒரு திருமேனியை ஏற்படுத்துறார். அதாவது ராமானுஜருக்கு திருநாராயணபுரம்னு சொன்னா மேல்கோட்டை. அந்த மேல்கோட்டையில ஒரு ஆச்சரியமான திருமேனி ஏற்பாடு பண்றார். அந்த திருமேனிக்கு என்ன பேர் அப்படின்னா தமருகந்த திருமேனி. தமருகந்த திருமேனினா இங்க இருக்கவா எல்லாரும் ஏற்பாடு பண்ணி ஒரு திருமேனியை தயார் பண்ணி
அதுல சுவாமிகிட்ட இது பண்றா. அந்த திருமேனிக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படின்னு சேவை சாதிக்கிறார். இன்னைக்கும் மேல்கோட்டையில இருக்கக்கூடிய ராமானுஜருக்கு திருநாமம் என்னது? ஸ்ரீபாஷ்யக்காரர். ஸ்ரீபாஷ்யக்காரர் சன்னதின்னு தான் அதுல போட்டிருப்பார். அது ரொம்ப விசேஷம். அடுத்த திருநாமம் இப்ப என்ன பார்த்திருக்கோம்? இளையாழ்வார் பார்த்திருக்கோம், கோயிலன்னர் பார்த்திருக்கோம். இளையாழ்வார், பூதபுரீஷர், கோயிலன்னர், பாஷ்யக்காரர். நல்ல வரிசையா ஞாபகம் வச்சுக்கணும். இளையாழ்வார், பூதபுரீஷர், கோயிலண்ணன், பாஷ்யக்காரர். இப்போ ஒரு திருநாமம், ஆச்சரியமான திருநாமம், தேசிகேந்திரன். தேசிகேந்திரன் அப்படின்னு ஒரு திருநாமம். இதெல்லாம் நீங்க இங்கங்க போய் சேவிக்கும் பொழுது அந்தந்த சன்னதியில போட்டிருப்பா. திருப்பதியில போனா வேற எந்த ஆழ்வார் ஆச்சாரியலும் கிடையாது. ஒரே ஆச்சாரியன் மட்டும்தான் இருக்காரு, அது சுவாமி ராமானுஜர். அவருக்கு அங்க என்ன பேருன்னு சொன்னா தேசிகேந்திரன் அப்படின்னு பேரு. ஆச்சாரியர்களிலே தலைவர். தேசிகேந்திரன் ஆச்சாரியர்களிலே தலைவர்னு அர்த்தம். அப்படி அளவந்தாருடைய ஒரு சிஷ்யர், ராமானுஜருக்கு 5 சிஷ்யர்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? பெரிய திருமலை நம்பி. அந்த பெரிய திருமலை நம்பிக்கையிடத்துல கீழ்த்திருப்பதியில இருந்து கொண்டு ராமானுஜர் ஸ்ரீராமாயணத்துடைய அர்த்தத்தை எல்லாம் கேட்டுட்டு வந்தார். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயிலி ராமானுஜர்னு சொல்ற. ராமாயணம்னு சொன்னாருன்னா ராமானுஜருக்கு அப்படியே பொங்குமா. அப்படி 2வது முறையா திருப்பதிக்கு போகும் பொழுது அங்கு கோயில் கொண்டுள்ளவர் திருமாலே என்ற உண்மைய நிலைநிறுத்துவதற்கு ஒரு பிரச்சனை ஆயிடுது. இருக்கக்கூடியவர் பெருமாளா இல்ல சிவனா, இது என்ன மூர்த்தின்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை கலாப காலம் அங்க ஏற்படுது. அப்போ திருவேங்கடமுடையானுக்கு இவர் தான் சங்கு சக்கரங்களை கொடுத்து, தொண்டை மன்னவனுக்கு இப்ப இதெல்லாம் கொடுத்து அவரு பாதுகாத்துக்கிட சொல்லி இந்த பெருமாள் கையில சங்கு சக்கரத்தை கொடுத்து அவருடைய சந்தேகங்கள் எல்லாம் போக்கி இவர் ஸ்ரீமன் நாராயணன் திருமலையப்பன் திருவேங்கடமுடையான் தான் அப்படின்னு சொல்லி திருமார்புல அலர்மேல் மங்கை நாச்சியாரை எழுந்தருள பண்ணி சங்கு சக்கரங்களை கொடுத்து அப்பனுக்கு சங்காளி அழித்துகந்திட்ட பெருமான் அப்படின்னு சொல்லும்படியாக இந்த திவ்ய தேசத்துல ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். தில்லை திருக்குச்சித்திரகூட திவ்ய தேசத்துல எம்பெருமானாருடைய உற்சவர் திருப்பதியில் எழுந்தள்ளிருந்தார். இங்க இருக்கக்கூடிய மூலவர் சிதம்பரத்துல இருக்கார், உற்சவர் திருப்பதியில இருக்கார். இத கேள்விப்பட்ட உடனே 3வது முறை, அதாவது கோவிந்தராஜ பெருமாளுடைய உற்சவர் திருப்பதியில் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்றாருன்னா கோவிந்தராஜ பெருமாளை மூலமூர்த்தியோட பிரதிஷ்டை பண்ணுன்னு சொல்லி திருப்பதிக்கு கைங்கரியம் பண்றார். இதை கேள்விப்பட்ட உடனே திருவேங்கட ராமானுஜியர்னு ஒரு ராமானுஜியரையும் ஏற்படுத்தார். இன்னைக்கு நீங்க பெரிய கேள்வியப்பன் சுவாமி, சின்ன கேள்வியப்பன் சுவாமின்லாம் அங்க வச்சிருக்கா. இப்படி பல விதமா அந்த திருவேங்கடமுடையானுடைய திவ்ய தேசத்துல ராமானுஜர் கைங்கரியம் பண்ண உடனே அங்க இருக்கக்கூடியவர்கள ஆச்சாரியர்களிலே தலைவர் அப்படின்னு சொல்லி தேசிகேந்திரன் அப்படின்னு இவருக்கு திருநாமத்தை இட்டு அந்த திருமலையில இவருக்கு ஒரு பேர் ஏற்பட்டது. ஆச்சாரியர்கள் அனைவருக்கும் பிரதிநிதியாக இன்னைக்கு ராமானுஜருடைய சன்னதி மட்டும்தான் திருப்பதியில இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய பெருமை அவருக்கே. மேல ஒரு அற்புதமான திருநாமம் லக்ஷ்மண முனி. ஒரு பாசுரம், சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் மின்னால் மறைவடியாம் நீள்பட்டாம் திருமால் கரவுன்னு சொல்லி ஒரு பாசுரம். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். திருவாராதனத்துல இந்த பாசுரத்தை திருவந்தாதி பாசுரம், பொய்கையாழ்வார் பாடின பாசுரம். சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம். ஆளவந்தாருடைய மற்றொரு சிஷ்யர் திருவரங்க பெருமாள் அரியர். அவர் ராமானுஷர் திருவாய்மொழி தவிர மத்த 3000 பாசுரங்களுடைய பொருளையும் முத்தமிழையும் இவர்கிட்ட கத்துண்டார். அப்போ ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் திவ்ய தேச தொண்டு புரிந்தாலும் குறிப்பாக ராமருக்கு எப்படி இளைய பெருமானான லட்சுமணன் இருந்தாரோ அதே மாதிரி திருவரங்கத்திலே அனைத்து அடிமைகளையும் செய்தபடியாலே இந்த ராமானுஜருடைய உள்ள ஊற்றத்தை கண்டு அந்த திருவரங்க பெருமாள் அரையர் தான் இவருக்கு லக்ஷ்மண முனி அப்படிங்கிற ஒரு திருநாமத்தை சொல்ற. மணவாள மாமுனிகளுக்கு தென்னரங்கன் செல்வமுத்தம் திரித்து வைத்தான் வாலியேன்னு ராமானுஜரை போற்றித்தான் இந்த திருநாமத்தை சொல்லும்படியாக, சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் சொல்லும்படியாக ஆதிசேஷனை லக்ஷ்மணை போல இந்த ஸ்ரீரங்கத்திலே அனைத்து தொண்டுகளையும் நிறைவேற்றி கொடுத்தார் என்று சொன்னால் அது சுவாமி ராமானுஜருடைய அற்புத கைங்கரியம் என்பதிலே மிகையாகாது அப்படிங்கிறத இந்த திருநாமம் காட்டுது. இதற்கு மேலே ஒரு அற்புத திருநாமம் ஷடகோபன் பொன்னடி. ஷடகோபன் பொன்னடி
ஆளவந்தாருடைய இன்னொரு சிஷ்யர், முதல்ல ஒரு சிஷ்யர் பார்த்தோம், அது திருமலை நம்பிகள் மாமா, அவர் தான் பேரே வச்சார், அவர்கிட்ட ராமாயணத்தை கேட்டார். அப்புறம் திருவரங்க பெருமாள் அறையர். இன்னொரு சிஷ்யர் திருமாலை ஆண்டான். இந்த திருமாலை ஆண்டான் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி அதனுடைய கருத்து, ஏன்னா ஏற்கனவே 3 பிரபந்தங்களை கத்துனதை சொல்லியாச்சு. அப்போ ஷடகோபன் திருவாய்மொழியே நமக்கு அனைத்து செல்வமாக எண்ணியிருந்தபடியாலே இவருக்கு ஷடகோபன் பொன்னடி. இன்னைக்கும் ஆழ்வார் திருநறில மத்த எல்லா ஊர்லயும் நம்மாழ்வாருக்கு சடாரின்னு சொன்னா அதுக்கு பேரு மதுரகவிகள்னு பேரு. ஆழ்வார் திருநகரியில பேரு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமானுஜம்னு பேரு. அப்படிதான் ரொம்ப விசேஷம். இன்னைக்கும் அந்த ஸ்ரீராமானுஜம் வாங்காம யாரும் சாப்பிட கூட மாட்டான். அதைத்தான் என்ன சொல்றாருன்னா, மாறன் அடிபணிந்துய்ந்தவன் திருமரங்க தமிழார் சொன்னாருன்னு சொன்னவன். அதை போல இந்த திவ்ய தேசத்துல நம்மாழ்வாருடைய பாதுகைக்கு ஷடாரின்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல, அந்த ஷடாரிக்கு பேரு தான் என்னது, ஸ்ரீராமானுஜன் அப்படின்னு பேரு. நம்மாழ்வார் திருநாட்டுக்கு எழுந்தருளும் தருவாயிலே அவருக்கு ஒரு திருமேனி பண்ணணும்னு ஆசைப்பட்டார் மதுரகிரி ஆழ்வார். அப்ப நம்மாழ்வார் அறிவுறுத்தினார், தாமிரபரணி தண்ணீரை காய்ச்சி அந்த தண்ணீர்ல காப்பர் இருக்கு, அது மூலமா ஒரு விக்கிரகம் வரும்னா முதல்ல அஞ்சலி ஹஸ்தத்தோட விக்கிரகம் வந்தது. அப்ப அந்த விக்கிரகத்தை பார்த்த உடனே இது உம்ம திருமேனி இல்லையே, நான் எதிர்பார்த்தது எப்படி இருக்கும்னா வரமளிக்கக்கூடிய ஆச்சாரிய அனுகிரகத்துல எல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப என்ன ஆயிடுத்து அப்படின்னா, சுவாமி திருப்பி காட்சி, முதல்ல வந்த விக்கிரகம் இருக்கிறது, அந்த விக்கிரகத்தை பத்திரமா வச்சுக்கோ, இவர் தான் என்ன பண்றார், பவிஷ்யத் ஆச்சாரியர், எதிர்கால ஆச்சாரியர், இவர் எல்லாத்தையும் காப்பாத்த போறார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நம்ம விசேஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த பவிஷ்யத் ஆச்சாரியருடைய விக்கிரகத்தையும் நம்ம சேவிக்கலாம். இன்னைக்கும் நம்ம ஆழ்வார்ல எழுந்தள்ளிருக்கார். அதன் பிற்பாடு 2வது காட்சா பொழுது நம்மாழ்வார் அவதரிச்சார். இவர் தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய தலைமை ஆச்சாரியர்னு சொல்லி ரொம்ப விசேஷமா காட்டி கொடுத்தார். அப்படி இந்த நம்மாழ்வாருடைய சிந்தனையிலே இருக்கக்கூடியதுனாலே இவருக்கு ஷடகோபன் பொன்னடி. ஏற்கனவே லட்சுமண முனி பார்த்தோம், இப்ப ஷடகோபன் பொன்னடி. அடுத்த திருநாமம் ரொம்ப ஆச்சரியமான திருநாமம், யதிராஜர். யதிராஜர் அப்படின்னு ஒரு திருநாமம். இந்த திருநாமம் எப்படின்னா, ராமானுஜர் நித்தியபடி சாலக்கணத்துல இருந்து தீர்த்தம் எடுத்துக்கொண்டு தேவபெருமானுக்கு பலகால தீர்த்த கைங்கரியம், இதெல்லாம் ஒரு குழந்தை பிராயத்துல சன்னியாசம் வாங்கினதுக்கு முன்னாடியே தேவபெருமாள் ராமானுஜருடைய ஐயங்களை எல்லாம் 6 வார்த்தைகள்ல போக்குறார். அகமேவ பரதத்துவம் தர்ஷனம் வேதயவச்ச உபாயேஷு பிரபத்தியேஷு அந்திம ஸ்ருதி வர்ச்சனம் தேகாவசானே மோக்ஷயாத். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, கடைசியா மகாபூர்ண ஆசிரியாத்ன்னு சொல்றார். அப்போ இந்த உலகுக்கே ஆச்சாரியனாக திகழ்ந்த ராமானுஜர் 700 யதிகள் 700 சன்னியாசிகளோட நடப்பாராம். அவர் ராமானுஜர் கோஷ்டின்னா நிறைய சிஷ்யார். இப்போ தேவபெருமாள் இவருக்கு பாக்குறார், இவர் என்ன இவ்வளவு சிறப்பா இருக்கார் அப்படின்னு சொல்லி இவர் தான் சன்னியாசிகளுக்கெல்லாம் அரசர். யதிராஜர் அப்படிங்கிற திருநாமத்தை யதிராஜர் திருநாமத்தை கொண்டுதான் சுவாமி வேதாந்தாச்சாரியரும் எதிராஜ சப்ததி பண்ணார், மணவாள மாமணிகளும் எதிராஜ விம்சதி பண்ணார். அதனால ரொம்ப ஆச்சரியமான வைபவம் யதிராஜர் அப்படிங்கிற ஒரு திருநாமம். திருக்கச்சி நம்பிகளை கொண்டுதான் அந்த சந்தேகங்கள் எல்லாம் போக்கிட்டார், அது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச திருநாமம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு சொல்றவன். அந்த உடையவர் அந்த திருநாமம் எப்படி வந்துச்சு, ஸ்ரீரங்கநாதனார் ராமானுஜன் இந்த ஸ்ரீரங்கத்தை தலைமைப்படமா வச்சுண்டு நிறைய கைங்கரியம் பண்ணார். அத்தனை கைங்கரியம். ஆழ்வார் திருவரங்க பெருமாளை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பினார். தேவபெருமாள் இடத்துல இருந்து ராமானுஜரை தானமா வாங்கினார். யார் இதெல்லாம் பண்ணின கைங்கரியம் ஆளவந்தார் காலத்துல இருந்து பெரிய நம்பிகள் எல்லாம் பண்ணியிருக்கா. பாசுரம் பாடி அவர்கிட்ட வந்து ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்துட்டு வந்து ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை அடைஞ்ச உடனே மேட்டலகிய சிங்கர், ஸ்ரீரங்க நாச்சியார், சந்திரபுஷ்கரணி, மண்டப கோபுர பிரகாரம், ஆழ்வார்கள், பிரணவாகார விமானம், சேனை முதலியார் எல்லாரையும் சேவிச்சுட்டு பெரிய பெருமாள் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது பெருமாள் ராமானுஜருடைய திவ்ய திருமேனிய தம்முடைய கண்களால குளிர நோக்குறார். கடாட்சத்துல நித்திய விபூதி, லீலா விபூதி, அதாவது பரமபதம், இந்த உலகம் ஆகிய 2ஐயுமே உமக்கு உம் அடியாருக்கும் உடைவியராக்கிறேன். நீர் பார்த்து யார் அனுப்புறாரோ அவருக்கு எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருவோம்யா அப்படின்னு கேரண்டி கொடுக்குற. அப்ப பெருமாளுடைய சொத்து, அந்த சொத்தை உடையவர் ஆததாலே இவருக்கு உடையவர். அப்ப ராமானுஜருக்கு பெருமாளுடைய சொத்தை உடையவர், அவர் உடையவர் ஆயிட்டார். இந்த பெயர் நிலைத்திருத்து. அதனால ராமானுஜர் ஒருவரே அடியார்களுக்கு இந்த மோட்சத்தை அளிக்கக்கூடியதான அதிகாரம் படைத்தவர் அப்படிங்கிறது பல சந்தர்ப்பம் ராமானுஜர் வாழ்ந்த காலத்திலே நிறைய விஷயங்கள் இத மாதிரி அனுபவிச்சிருக்கோம். இது அற்புதமான திருநாமம். அடுத்த திருநாமம்
எம்பெருமானார். எம்பெருமானாருங்கிற திருநாமத்தை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாரும் திருக்கோட்டியூர் போயிருப்பேன், அழகா அஷ்டாங்க விமானத்தை சேவிச்சிருப்பேன். இப்படி சேவிக்கும் பொழுதே அங்க அற்புதமா கதையெல்லாம் சொல்லியிருப்பா. ஆளவந்தாருடைய இன்னொரு சிஷ்யர் திருக்கோட்டி நம்பியர்கள். இந்த திருக்கோட்டியூர் நம்பி ரொம்ப கஷ்டப்படுத்தினார். திருமந்திரம், சரம ஸ்லோகம் ஆகிய பொருட்களை சொன்னார். நிறைய பேர் அங்க வந்து 8 எழுத்து மந்திரத்தை உறக்க கத்துறார் அப்படின்லாம் சொல்றா. அது அப்படி இல்லை. யாரெல்லாம் ஆசையோட இருந்தாலும் அவளை கூப்பிட்டு சொன்னார். சொல்லட்டுமே, எப்படினாலும் சொல்லட்டும். ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல இருந்து 18 முறை நடக்கிற திருக்கோட்டியூருக்கு வர அங்க என்ன பண்றார்? அங்க ராமானுஜருடைய குணத்தை இன்னும் பக்குவப்படுத்தணும்னு சொல்லி ஒன்னா பண்ற. இதை விட்டுட்டு வாரு, அகங்காரம் மகாரம் கொளுத்துவாரும், தேகாத்மிமானம் துளைத்துவாரும்னு 18 வார்த்தைகள். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ கடைசியில ராமானுஜர் என்ன பண்றாருன்னா பாக்குறார். பார்த்துண்டு அவரை உள்ள கூப்பிட்டு, சுவாமி, இந்த ராமானுஜர் தூரத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் விட்டு நான் வர முடியாது, எங்களுக்கும் சேர்த்துதான் உபதேசிக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் அழைச்சிட்டு உள்ள போறார். ராமானுஜர் அங்கேயே தெற்காழ்வார் அந்த இதுலயே எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த திருக்கோட்டியூர் நம்பிகள்கிட்ட தான் அர்த்தத்தை கேட்டது எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா அப்படியே அங்கேயே பல ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் அந்த அர்த்தத்தை பூரா திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தையும் சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் ராமானுஜர் சொல்றார். அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இவருக்கு கோபம் வந்துடுது. யாருக்கு? திருக்கோட்டியூர் நம்பி. நான் என்ன சொல்லியிருக்கேன்? நான் உன்னை இவ்வளவு பரீட்சை பண்ணிதானே எல்லாத்துக்கும் சொல்ல சொன்னேன். ஆனா நீ டக்குன்னு இப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிட்டேற அப்படின்னு சொன்ன உடனே ராமானுஜர் சொல்றார், இதனால என்ன தெரியுமா உனக்கு தண்டனை கிடைக்கும்? ஆச்சாரியனுடைய உத்தரவு மீறினதுனால நீ நரகத்துக்கு போவா. அடியேன் ஒருவன் நரகத்துக்கு போனா கூட இந்த ஆத்மாக்கா எல்லாரும் உஜ்ஜீவனை அடைஞ்சிருவாளே, இவாள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவாளே. அதனால சுவாமி, நீர் வந்து என்னது, நீர் வந்து நான் நரகம் போனாலும் பரவாயில்லன்னு சொன்ன உடனே அந்த திருக்கோட்டியூர் நம்பிக்கை ராமானுஜருடைய உள்ளத்தை பார்த்த உடனே, எம் பெருமானாரே, எமக்கு நீர்தான் பெருமானாரு, என்னுடைய பெருமாளே நீர்தானா அப்படின்னு சொல்லி எம்பெருமானார் எம்பெருமானார் வாரும் என்று வாரி அணைத்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியமான திருநாமத்தை கூற்றார். அதனாலதான் எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார்னு இந்த தரிசனத்தை எம்பெருமானார் தரிசனம் அப்படின்னே சொல்லுவான். இது முதல் ராமானுஜருக்கு எம்பெருமானார் என்ன திருநாமம் விளங்கிற்று அப்படின்னு கொண்டாடும்படியாக திருக்கோட்டியூர் நம்பிகள் கொடுத்த திருநாமம் எம்பெருமானார் அப்படிங்கிற திருநாமம். அப்புறம் ராமானுஷ முனி நேரம் ஆயிடுத்து, இதோட பூர்த்தி பண்ணிடுவோம். ராமானுஷ முனி அப்படின்னு ஒரு திருநாமம். ஏரிகாத்த ராமர் மதுராந்தகத்துல இருக்காரு இல்லையா, ஆளவந்தார் இளையாழ்வார் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு தலைவராக்கும் பொறுப்பை பெரிய நம்பிட்டு ஒப்படைக்கிறார். அவர் ஒப்படைக்கும் பொழுது ராமானுஜர் வரதுக்குள்ள அவர் திருநாட்டுக்கு போயிட்டார். அவர் வந்து மேல போயிட்டார். அப்போ காஞ்சியில எழுந்தருள் இளையாழ்வார் வரார். பெரிய நம்பிகள் ஆசிரியர் தேவபெருமாள் கூறியபடி திரும்பி திருக்கட்சி நம்பிகள் மூலமா இவர் தான் நமக்கு ஆச்சாரியன்னு சொன்ன உடனே பெரிய நம்பிகள் காஞ்சிபுரத்தை நோக்கி போறார். இளையாழ்வார் ஸ்ரீரங்கத்தை பார்த்து வரார். 2 பேரும் வழியில மதுராந்தகம் அப்படிங்கிற இடத்துல ஏரிகாத்த ராமர், அந்த ஏரிகாத்தருடைய சன்னதி ராமர் சன்னதியில சந்திக்கிறார். அங்க ஒரு மகிழ மடத்தடியிலேயே பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு சமாஷ்ணயம் பண்ற. அப்படி சாதித்த உடனே அவர் செவியில எல்லாத்துக்கும் சொல்றபடி மந்திரோபதேசம்லாம் நடக்கிறது. அதுக்கப்புறம் 2 பேரும் காஞ்சிபுரத்துக்கு எழுந்தள்ளி சில காலம் எல்லாம் ஒன்னா வாழ்ந்து அப்படியே இருக்கிறா. அப்போ இளையாழ்வார் துறவரம் எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுது. அப்போ பெரிய நம்பிகள் விரும்புவாரு தேவப்பெருமாள் தான் ராமானுஷ முனி ஸ்ரீராமானுஜன் அப்படிங்கிற பேரை தேவப்பெருமாள், காஞ்சி தேவப்பெருமாள் சுவாமி ராமானுஜருக்கு அர்ச்சகர் மூலமாக இந்த திருநாமத்தை வைக்கிறார். ஸ்ரீராமானுஜருங்கிற பேர் எப்ப வந்த பேரு? இளையாழ்வாருக்கு சந்நியாசம் வாங்கும் பொழுது கிடைத்த பேரைத்தான் ஸ்ரீராமானுஜன் அப்படிங்கிறது சொல்லப்படுறது. திரும்பி ஒரு தடவை கூட ஞாபகப்படுத்துறேன். முதல் திருநாமம் இளையாழ்வார் பார்த்தோம். அவருடைய மாமா பெரிய திருமலை நம்பிகள் அவருக்கு நாமகரணமாக வச்சது. பூதபுரிங்கிற ஸ்ரீபெரும்புதூரில அவர் அவதாரம் செய்ததுனாலே பூதபுரீஷர் அப்படிங்கிற திருநாமம். ஆண்டாள் உகந்து தான் ஆசைப்பட்ட அக்காரபடி சில பண்ணியிருந்தாலே அண்ணா கோயில் அண்ணா கோதாக்கிரஜர்ங்கிற திருநாமம். பாஷ்யத்துக்கு அற்புதமான உரையை எழுதினதுனாலே பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம், பாஷ்யம்னா அந்த பர்பட், அதை எழுதினாலே சாரதா தேவி காஷ்மீரத்துல அந்த சரஸ்வதி தாயாராலே வழங்கப்பட்ட திருநாமம் பாஷ்யக்காரர். அதே மாதிரி திருப்பதியிலே ஆச்சாரியர்களுடைய தலைவராக கொண்டாடினாலே
தேசிகேந்திரர் அப்படிங்கிற திருநாமம். எல்லாத்துக்கும் என்னது, சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு சொல்லும்படியாக எம்பெருமானுடைய எல்லாவித கைங்கரியத்தையும் ஸ்ரீரங்கத்துல பண்ணினதுனாலே அவருக்கு லக்ஷ்மண முனி அப்படிங்கிற திருநாமத்தை திருவரங்க பெருமாள் அரையர் சுவாமி அருளினார். அதுக்கப்புறம் திருமாலையாண்டான் நம்மாழ்வாருடைய பிரபந்தத்துல ஊற்றமானதுனாலே ஷடகோபன் பொன்னடி அப்படிங்கிற திருநாமத்தை வழங்கினார். காஞ்சியிலே இவர் பண்ணின கைங்கரியம் அதை பார்த்துட்டு தேவப்பெருமாள் இவருக்கு எதிராஜரே அப்படிங்கிற அவதாரத்தை பெருமாளுக்கு, தேவப்பெருமாள் தான் இப்ப சன்னியாச திருநாமத்தையும் கொடுத்துருக்காரு, இந்த திருநாமத்தையும் கொடுக்குறாரு. எதிராஜர்னு ஒரு திருநாமம். உபய விபூதிக்கும் நாதனானதுனாலே உபய விபூதி நாதனான நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாதரே உடையவரே உடையவரேன்னு அவரை கொண்டாடினார். அது உடையவருங்கிற திருநாமம். தன்னுடைய ஆச்சாரியனுடைய கட்டளையை மீறி அனைவருக்கும் கொடுத்தார். எல்லாரும் அப்படி கொடுக்க முடியாது, ராமானுஜராலதான் கொடுக்க முடியும். அதை உகந்து திருக்கோட்டியூர் நம்பிகளாலே கொடுக்கப்பட்ட திருநாமம் எம்பெருமானாருங்கிற திருநாமம். அதற்கு மேல ரொம்ப ஆச்சரியமா இந்த எம்பெருமானாருக்கு பெரிய நம்பிகள் சமாஷனம் செய்து சன்னியாச தீட்சை எடுக்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட திருநாமம் தான் ராமானுஷ முனி என்னும் ஸ்ரீ ராமானுஜர். இது எம்பெருமானாருடைய வைபவத்திலே ஒரு சில முக்கியமான திருநாமங்களை அனுபவித்திருக்கிறோம். அவசியம் அடியார்கள் எல்லோரும் இந்த திருநாமங்களை அவசியம் நித்தியபடி நெஞ்சால நினைக்கணும். பகவானுடைய திருநாமத்தை காட்டிலும் ஆச்சாரியனுடைய திருநாமத்திற்கு அத்தனை விசேஷங்கள் உண்டு. அதான் முதல் பாசுரத்தை உமன்னு மாது புரந்திய மார்பன் புகழ்மணிந்த பாமன்னு மாறன் அறிவணிந்தவன் பல்கலையோர் தாமன்ன வந்த ராமானுஷன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே அப்படிங்கிறது ரொம்ப இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆதித்ய ராம திவாகர அச்சுத பானாக்களுள் போகாத உள்ளிருள் நீங்கி சோஷியாத பிறவிக்கடல் வற்றி விகசியாத போதில் கமலம் அலர்ந்தது வகுலபூஷண பாஸ்கர உதயத்திலே அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இந்த ராமானுஜருங்கிற சூரியன் உதித்த அந்த சூரியன் எம்பெருமானார், அந்த எம்பெருமானாருங்கிற சூரியன் உதித்தார். அந்த உதித்த உடனேயே இந்த இருள் எல்லாம் நீங்கிற்று அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். அத நம்முடைய ஆச்சாரிய கிரகத்திலையும் சொல்லியிருக்கா. அப்படி இந்த ராமானுஜருடைய அவதாரத்தினாலே எல்லா விதமான கலையாமி கலித்வம்சம் கவின் லோக திவாகரம் யஷ்யகோபி பிரபாஷவிகி ஆவித்யம் நிகதம் நமகான்னு சொல்லும்படியாக அந்த ராமானுஜருடைய அவதாரத்தினாலே புண்ணியமாகிய தாமரை மலர்ந்தது, பாவமாகிய இருள் அகன்றது. சுவாமி ராமானுஜர் சூரியன் என்பவர் எனது ஸ்ரீமான் ஆவிரபூத்மோ ராமானுஜ திவாகரகா, ராமானுஜராகிய சூரியன் யாம்பூஜ விகாசாய பாபத்வாந்தாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத்மோ ராமானுஜ திவாகரகா. இந்த ராமானுஜருடைய திருவருளாலே இந்த வைபவத்திலே அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலனும் கிடைக்க வேணும். மேலும் மேலும் எம்பெருமானருடைய தரிசனத்தை அனைவரும் புரிந்து கொண்டு ராமானுஜருடைய சம்பந்தத்தை பெற்று நோயற்ற செல்வமும் குறையற்ற வாழ்வும் மேலும் மேலும் கிடைத்து ஆச்சாரியர் அனுக்கிரகத்திலே உங்களுடைய அனைத்து வித சேவ லாபங்களும் ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறோம். ரொம்ப அற்புதம். நீங்கள் எல்லாம் இருந்து கிட்டத்தட்ட 100 பேர் எழுந்தருளி இந்த வைபவத்தை கேட்டதற்கு தலையில்லால் கைமாறிலும் தொடர்ந்து அனுபவிப்போம். மேலும் மேலும் உங்களுக்கும் அடியோமோடுக்கும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு சொல்லி செங்கந்திரமுத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவற்றி இன்புற வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஒரே வழி உடையவர் திருவடி ஏன் ராமானுஜதாசன். அதுக்கு அது சந்தேகம் இருந்தா ஒரு 5 நிமிஷம் கேளுங்க. 7:50 தானே ஆரம்பிச்சிருக்கோம்.